இந்த வீடியோல ரைட் டு இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது சரத்து 14. பொதுவாக ரைட் டு இக்வாலிட்டி அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 14ல இருந்து 18 14 to 18. அதுல 14 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் கான்செப்ட் என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா என்ன? எல்லாரும் சட்டத்துக்கு முன் சமம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா எனி ப்ரிவிலேஜஸ், அதாவது யாருக்கும் எந்த விதமான சலுகைகளும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஈக்குவாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவல் சப்ஜுகேஷன் அப்படின்னா என்ன? சட்டம் அனைவருக்கும் சமமாக தான் செயல்படுமே தவிர என்ன பண்ணாது, நம்ம நாட்டில் உள்ள சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா செயல்படாது. அதான் ஈக்குவல் சப்ஜுகேஷன். நோ ஒன் எபவ் த லா, யாரும் சட்டத்துக்கு மேல கிடையாது, எல்லாரும் சட்டத்துக்கு கீழே தான். நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், நம்ம நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் தலைமை நீதிபதிகளா இருக்கட்டும், நாட்டினுடைய பாரத பிரதமரா இருக்கட்டும், எல்லாருமே யாருக்கு கீழே தான் அப்படின்னா நோ ஒன், அந்த சட்டத்துக்கு கீழே தான். எந்த சட்டம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம். நோ ஒன் அபவ் த லா. அடுத்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குகிறது. எப்படின்னு பாருங்க. ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது சமமான சூழ்நிலைகள்ல எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணணும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நீ பெரியவர், நீ சிறியவர், நீ இந்த ஜாதியை சேர்ந்தவர், நீ இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் சிமிலர் அப்ளிகேஷன், சட்டத்தினுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் சமமாக தான் பொருந்துமே தவிர அதுல எந்த மாறுபாடும் இருக்காது. அதாவது ஒரு சட்டத்தினுடைய விளைவு அனைவருக்கும் சமமான விளைவை தான் கொடுக்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, அதுல பாகுபாடு இருக்கக்கூடாது. நோ டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது அதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாமே எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். அதுதான் இந்த விஷயம். ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ல கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது பிரிட்டிஷுடைய கான்செப்ட், அதாவது இங்கிலாந்து அரசாட்சி முறையில உள்ளது. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லா அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கான்செப்ட். ஸோ யூஎஸ் உடைய அரசியலமைப்புல இருக்கு. தேங்க்யூ.